கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2400 முதல் 3500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயமுத்தூர் வேளாண்மை பல்கலை வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழி கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5400 முதல் 6700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தியாகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர். மாணவர்கள் இத்தகைய களப்பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் TNAPEX கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் TNAPEX மூலம் 2 கோடியே 62 லட்சம் மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை, சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு, மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் TNAPEX வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8 கோடியே 61 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும்
குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான ஆதரவும் 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடம் அறிதல் சேவைகளும் வழங்கப்படும். இதனால் வேளாண் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் டிஎன் அபெக்ஸின் மண்டல மையங்கள் உருவாக்குதல். தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே 41 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடனும், 19,324 நபர்களுக்கு 140 கோடியே 91 லட்சம் ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.